இது நேற்று லைவில் பேசுனதுங்க, அப்படியே விட மனசில் நான் பாட்டுக்கு டெலீட் பண்ணி விட்ருவேன். அதனால் இது வீடியோவை போடுறேன். பொறுமை இருக்கிறவங்க ஓய்வான நேரங்களில் இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம். வீட்டில் வச்சு ஒருத்தர் ஓட்டு கேட்டார்ல, கதற விட்டாரா? ஆத்தா வராரே, கதற விட போகிறாரே, கதற விட போகிறாரே. அடித்தோம், ரொம்ப கம்மியாக இருக்கே, அப்படியே முகத்தில் கொஞ்சம் அடிச்சு விடுவோமான்னு பார்த்தேன். நம்மக்கிட்ட எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாதுல்ல. சரிங்க, எனக்கு எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க, ஒரு வேளை தொடர்ச்சியாக நம்மளை விரும்பி நம்மளை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு பார்க்குறவங்க யாருன்னா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வர்றவங்க சும்மா எத்தோசையாக லைவ் பார்த்து வர்றவங்களா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஃபோன் நம்பர்லாம் கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒருத்தருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அந்த மனுஷன் படுத்தின பாடு, அவர் வேறு மாதிரி டீஸ் பண்ணுறாரு. அதாவது வெரைட்டியாக மனுஷங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன பண்ணார்னா, என்னையே சைக்காலஜி டாக்டர்கிட்ட பார்க்க சொன்னார். அப்புறம் ஏதோ எங்கெங்கே இருக்கிற வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தார் விடாமல். அவராக உருண்டு சிரிக்கிற மாதிரி சிம்பிள் அனுப்பின, அப்படியே நிறையா பண்ணிவிட்டு நான் ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் அனுப்புன ஒரு வீடியோ கூட நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியை இந்த மாதிரி யாருன்னா டார்ச்சர் கொடுத்தா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான். இந்த மனுஷன் அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்கல. கண்டிப்பாக என் நம்பரை அழிக்க மாட்டாங்க. ஃபோன் நம்பர், ஒரு பெண்ணோட ஃபோன் நம்பர் கிடைக்கிறது, அது ஒரு ஆன்ட்டியோட நம்பர். உங்கள் பாஷையில் ஆன்ட்டி தானேப்பா, பெண்மணி அப்படின்ற அந்த வார்த்தையே காணா போயிடுச்சு. ஆன்ட்டி எங்கே திரும்பினாலும் ஆன்ட்டின்னே இருக்குது. கேட்டால் நாங்கள்லாம் எந்த கெட்ட குணத்தோடலாம் நாங்கள் சொல்லலாம், நாங்கள் ரொம்ப இன்னசென்ட்ப்பா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது. நான் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இந்த வார்த்தைகளை. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்மக்கிட்ட அப்படியே இன்னசென்ட் மாதிரி நடிப்பாங்க. சரிங்க, அந்த கல்யாணத்துக்கு ஒன்று சினுக்கு கட்டிக்கிட்டு போயிட்டு தெரிஞ்சேன்ல, சேலை, இந்த சேலை தான். இந்த சேலையை வச்சு ஒரு வீடியோ போட்டு அது புரிஞ்சிருக்காது. நான்லாம் சேலை எடுக்கிற ஆள் இல்லை, அதுவும் இந்த மாதிரி ஜிக்கு சேலையெல்லாம் எடுக்கவே மாட்டேன். நமக்கு எதாவது வீட்டில் விசேஷம் வைக்கும்போது வர்றதில்ல தான். இது அப்படி வரல, இது ஜாயிண்ட் சேலைங்க, நல்லா பெரிய சைஸ் சேலை, நீளமாக வேறு இருக்குது. அதாவது அகலப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. உயரமானவங்க நல்லா கட்டிக்கிற மாதிரி சூப்பராக இருக்குது இந்த சேலை. காட்டன் மாதிரி நல்லா நைஸாக இருக்குது. அதே நேரத்தில் பட்டுக்கரை வந்திருக்கு. ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் எப்படி ஆச்சுன்னா மடிப்பில் உள்ளே போயிடுச்சு. ஜாயின் சேலைன்னே சொல்ல முடியாது. இதோட ரேட் 300 ரூபாங்க. யதார்த்தமாக எங்கள் பர்ச்சேஸ்க்கு, ஆடி பர்ச்சேஸ்க்கு போனேன்ல, இதில் விளக்கு துணி ஏரியாவில் நாச்சியார் வரிசையில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு தாத்தா கீழே உட்காந்துட்டு மாடியில் ஜாயின் சேலை விற்கிறாங்கன்னு சொன்னாரா. அவர் அங்கே உட்கார வச்சு சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் சரிடான்னு போய் பார்த்தா எல்லா சேலையுமே ஜாயின் சேலை தான். அதில் 2 சேலை எடுத்தேன். இது ஒரு சேலை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது சட்டை வேறு, மொத்தம் 3 பீஸ் கொடுத்தாங்க. இதில் நீங்கள் சட்டை தைச்சிக்கோங்கண்டாங்க. இன்னும் சட்டையெல்லாம் தைக்கல. நான் போட்டிருந்த சட்டை ரெகுலர் சட்டை, எனக்கு புது சட்டைன்னு ஒன்று கூட இல்லை. ஆனால் துணி நிறையா கிடக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டு இங்கே உட்காந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, என் மனசில் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்ற எண்ணம் தான். வலி இருக்குது, தோத்துட்டேன் நான், ஜெயிக்கல. ஆண்கள் மனசு ஒரு உண்மை எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஆண் பெண்ற வார்த்தையே தேவையில்லாத 2 பேரும் சமமாயிட்டாங்க சேட்டை பண்ணுறதில்ல. அதனால் அந்த பெரியார் நினச்ச சமத்துவம் கிடைக்கல. பெரியார் பெண்களுக்கு சமத்துவம் கிடைக்கணும், கல்வி கிடைக்கணும், உரிமை கிடைக்க நிறைய சொல்லி வச்சார். அவர் நினச்சிட்டு இருந்த பெண்கள் வேறு. அந்த பெண்கள் இப்போ இல்லை அப்படின்றது தான் சத்தியமான உண்மை. அதனால தான் இப்போ நிறைய பெண்கள் அது சேரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க முடியும். ஆனால் இல்லை, ஆண் பெண் அப்படின்னு ஒன்று இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் புலப்பட்டுச்சு. வருத்தமாக இருக்குது, தோத்துட்டோமேனு ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லா ஏரியாலேயும் மனுஷங்களை சுற்றி பார்த்துட்டு கடைசியில் தோத்துட்டேன். ஒன்று கிளவி, இல்லாட்டி ஆன்ட்டி. எனக்கு கஷ்டமாக இருங்க. ஒரு ஆண் யூடியூபரை பேசும்போது, இப்போ ஏ2டி இருக்கார், நிறைய ரொம்ப டேலண்டான பர்சன். அவர் டேலண்ட்டுக்கு குறைவில்லை, அவர் ரொம்ப நல்ல மனசு. சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல எனக்கு ரொம்ப ஜீனியஸாக தெரியுது. இங்கே தமிழ் யூடியூபர்ஸ்லேயே எனக்கு ஏ2டி தான் முதல் இடத்துல இருக்கணும். என்கிட்ட
என்ன சொல்கிறது, நான் சென்னையில் அந்த தம்பி எங்கே இருக்காப்புலன்னு தெரில. பார்த்தேன்னா கண்டிப்பாக ஏதாவது கிஃப்ட் கொடுப்பேன், கை குலுக்கி பாராட்டுவேன், எல்லாம் செய்வேன். நல்லா இருக்கணும், இருந்த இடத்துல வந்து நான் வாழ்த்திக்கிறேன். எனக்கு வந்து எப்பயுமே வந்து விஜய் சேதுபதியோட வார்த்தைகள் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னை இன்னும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்க வைக்கிது. அவர் ஒரு ஆணாக இருந்து பெண்களுக்கு அவர் கொடுக்குற மரியாதை, அவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்குது, எல்லாமே வந்து எனக்கு ஒரு ஆற்றுப்படுத்தலாக இருக்குது. எனக்காக மட்டுமே நான் நினைக்கல. நான் வீடியோ முன்னாடி வரலன்னு என்னை யார் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருக்க போகிறேன். நான் வர்றதே மற்ற எல்லாருக்காக இருந்தால் நான் வரேன். ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஃபோன் நம்பர் யாருன்னா கேட்டுட்டா என்னை அப்படியே எதையோ வச்சு அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அடாடா அப்படின்னு ஆகுது. நம்ம ஒரு வேளை வீடியோவே போடலைன்னா நம்ம இருக்கிறதே தெரிய போகிறதில்ல. நம்ம வந்து வீடியோ போட்டால் ஃபோன் நம்பர் கேட்குறதா? அதுக்கு அவங்களுக்கு தெரியலையா? அவங்க வீட்டில் யாருன்னா ஃபோன் நம்பர் கேட்டால் சும்மா இருப்பாங்களா? ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கொடுத்து எல்லாமே மொக்க வாங்கியிருக்காங்களே. கேரக்டர் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லையப்பா, ஒன்றும் கூமட்டையாக இருக்குங்க, இல்லாட்டி வலிசல் கேஸாக இருக்குது. ஞானம் இல்லாதவங்களாக இருக்காங்க, ஞானம் இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இது வரைக்கும் வெளியில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி விஐபிஎஸ், விஜய் சேதுபதி, இந்த ஏடோடி, இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் அவங்க பேசுகிறது கேட்குறேன். எல்லாருக்கும் எல்லா குணங்களும் இருக்கும். மனுஷன்னாலே குறை நிறை உள்ளே வந்தான். ஆனால் கொஞ்சம் மாறணும், மாறாதான். இந்த தலைமுறை அழிஞ்சு அடுத்த தலைமுறை அழிஞ்சு அதுக்கு அடுத்து 3வது தலைமுறையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் மாற்றங்கள் வரும். இந்த தலைமுறை சீர்கெட்டு வீணாக போகிறத தடுக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே கூட்டு முயற்சி தான். எல்லா விஷயத்துக்குமே கூட்டாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரணும். சரிங்க, நான் இனிமேல் லைவில் வரல. வீடியோவும் பெருசாக போடுற ஐடியா இல்லை. 4 பேர் 2 பேர் 4 பேர் பார்த்தா போதும் செலுத்த செய்வேன். ஆனால் நான் மெனக்கட்டு நான் பேசுகிற விஷயத்தை வேறு வீடியோவில் என்னால் பார்க்க முடியல. நான் பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னா பரவாயில்ல. அப்படி யாருமே பேசவே மாட்டாங்க. எல்லாருக்கும் சுவாரஸ்யமாக என்னத்தையோ கொடுத்துட்டு ஓடிடணும். அப்படி இருக்காங்க. அதனால் இனி இதில் மட்டும் ஷார்ட்ஸில் என்றைக்காவது எதாவது போடலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் யூடியூப்பை வச்சு வேலைக்கு போயிடணும்னு தோணுது. ஏற்கனவே நான் போட்ட வீடியோஸ் நான் நினச்சேன்னா என்னோடய அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிட்டா என்னோடய யூடியூப்பே இல்லாமல் போயிடும். அந்த வேலையை நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன். இருக்கிறதுலே நான் மோசமான பெண்மணி. அந்த வேலையை தான் எப்போயுமே செய்வேன். உன்னை உற்பத்தி பண்ணி நானே அழிச்சிட்டு போயிடுவேன். அந்த இவன் மாதிரி ஜோக்கர் படம் பார்த்துருக்கீங்களா, பணத்தெல்லாம் எரிப்பான்ல, அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். ஒரு செகண்டு தான் நம்மளோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணால் முடிஞ்சு போச்சிடலாம். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம உணர்வுகளை கொட்டி 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 வச்சுருக்கோம். நிறைய அழிச்சிருக்கேன். இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் இருக்குது. நம்பவே தேவையே இல்லாத இடங்களில் உட்காந்து நான் நம்பிட்டேன். சில நேரம் எதுக்குடா பெண்ணாக பிறந்தோன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஒருவேளை நம்ம ஆணாக பிறந்தது தான் நல்லா இருந்திருக்கும். நிறைய ஆண்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு செக்ஸுவல் பற்றின சிந்தனைனால நம்ம ஆணாக பிறந்தனால இந்த பிரச்சனைனால கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மைக்கே வந்து பெண்ணாக பிறக்கிறதுனால அந்த பெண்ணுக்குரிய அந்த ஒரு எதுவுமே மாண்புகள் மரியாதைனே சொல்ல முடியல. என்னால் அதுக்கு வேறு வார்த்தையும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எனக்கு பெண்ணாக பிறந்ததுக்காக வருத்தமாக இருக்குது. என்ன பண்ண சொல்கிறீங்க, இருக்கிறது ஒரு பிறவி தான். அதே ரொம்ப தூரம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வாழ்ந்து கலந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே புரியுது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, எல்லாமே புரியுது. என் மகள்கிட்ட சொல்லியிருந்தேன், நீ ஒரு வேளை கலெக்டர் ஆகிருந்தேன்னா நான் கலெக்டர் அம்மாவாக இருந்து என்ன வேணால் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நான் நல்லது தானே பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த அதிகாரத்தை வச்சு நான் எதாவது பண்ணியிருப்பேன்டா அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், நம்மளா சொந்தமாக எதாவது பண்ணுறது தான் நமக்கான அதிகாரம், இன்னொருத்தவங்களோட அதிகாரத்தில் பண்ணுறதெல்லாம் இல்லை அப்படின்னு அதையும் சொல்லி மாற்றி சொன்னேன். தெரியல மக்களே, நல்லா இருங்க. ஒருத்தர் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க இஎன்டி டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாங்களாம். ஒரு காது வந்து 75% கேட்கல, இன்னொரு காது எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்கல. அதனால் கொஞ்சம் இந்த ஹெட்செட்லாம் மாட்டிக்கிட்டே திரியிறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அவரில் எதுவுமே மாட்ட மாட்டார், அவர் பழைய காலத்து மனுஷன். அப்படி மனுஷனுக்கே இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ கடைசியில் ஒரு 2 காதுலையுமே மெஷின் மாட்டணுமா, ஒரு காதில் மாட்டுறதுக்கு மட்டும் 25,000 சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி டாக்டர் ஃபீஸ், இப்போ டாக்டர் இந்த டெஸ்ட்டுக்கு மட்டுமே 2,000 ரூபா இருக்குது. 25,000 ஒரு மிஷினு. அதுக்கு பேட்ரிக்கு 200 ரூபா வேணுமா மாதம் ஒரு மிஷினுக்கு சொல்லியிருக்காங்க.
5000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த அதிகமான சத்தத்தில் கிட்டத்தில் போகாதீங்க. நான்லாம் பொதுவாக திருவிழா டயத்தில் அந்த ஸ்பீக்கர் வரும்போது அது கிட்ட போகும்போது இப்படியே மூடிட்டே தான் போவேன். அது மாதிரி எங்களுக்குள்ளேயே அதிகமான சத்தத்தை என்ஜாய் பண்ணாதீங்க. காதில் எந்த நேரமும் ஹெட்செட்லாம் மாட்டாதீங்க. அவசியத்துக்கு மட்டும் ஹெட்செட்டு பயன்படுத்துங்க. அது ஒன்றும் ஸ்டைலெலாம் கிடையாது, நம்மளே பாழாக்கிக்கிறது தான். அது மாதிரி நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, சாத்வீகமான உணவுகள் நிறைய சாப்பிடுங்க. பிரியாணி அதிலே கிடக்காமல் ஒரு நார்மலான எளிய உணவுகளை சாப்பிடுங்க. வேறு என்ன சொல்கிறது, கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, கண்ணை கொஞ்சம் ப்ளிங்க் பண்ணுங்கள். சில நேரத்தில் வீடியோவை கேட்க பழகுங்க. ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃபோனை விட்டுட்டு நேரடியாக அந்த முகத்தை பார்த்து யார்கிட்டயா பேசுகிற அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. காலார நடங்க, டான்ஸ் ஆடுங்க. மெயினாக டான்ஸ் ஆடுங்கப்பா. நான் எனக்காக தான் ஆடிட்டுருக்கேன். சிறுக்குன்னு மினுக்கின்னு அதில் அழகாக இருக்குது அந்த டான்ஸு. நமக்கு வரல, நமக்கு என்ன வருதோ அதை ஆடிடுவோன்னு நினச்சி. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். நான் படம் ரிலீஸ் ஆகாமல் எல்லாருமே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. அதனால தான் 2 தடவை ஆடியிருந்தேன். நல்லா டான்ஸ் ஆடுங்க வீட்டில். கண்டிப்பாக ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வீட்டில். ஃபஸ்ட்டில் எது சொன்னாலும் சரி கண்டுக்காதீங்க. ஈகோ, நம்மளோட பிரச்சனையே ஈகோ தான். நம்மளை எதுவுமே சொல்லிடக்கூடாது நம்ம நினைக்கிறது தான். அதாவது ஒரு நேர்மையான விஷயங்களுக்காக நம்ம வந்து பயப்படக்கூடாது. நல்லா டான்ஸ் ஆடுங்க. நல்ல என்ன சொல்கிறது, கொஞ்சம் பிந்தின பாடல்களை கேளுங்க. குஷியான பாடல்களை ஒரு நேரம் கேளுங்க. நல்ல இனிமையான காதல் பாடல்களுங்க. காதலை எப்படி இருக்கும் தேடுங்க. பொண்ணுங்களை நல்லா சைட் அடிங்க. முகத்தை பார்த்து உங்கள் பக்கத்தில் நீங்கள் எங்கே நடந்து போனாலும் பொண்ணுங்களை கவனிக்க பழகுங்க. வெறுமனே ஃபோனில் பொண்ணுங்களை தேடாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற பொண்ணுங்களை பாருங்கள். அப்போ நிறைய விஷயம் உங்களுக்கு வேறெல்லாம் புலப்படும். வெறுமனே அவங்க உடல் மட்டும் புலப்படாது, வேறு விஷயங்கள் புலப்படும். அதனால் பெண்களை வந்து நேரில் பார்க்குற பெண்களை கொஞ்சம் கவனிக்க பழகுங்க. சைட் அடிங்க நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு காலத்தில் ஆண்களுக்கு எந்த பொழுதுபோக்குமே இல்லை. இப்போ நண்பர்களோட அரட்டை அடிக்கிறதும் சைட் அடிக்கிறது தான். அதனால் தாராளமாக சைட் அடிங்க. ஃபோனில் எதையும் பெருசாக தேடாதீங்க. அது பெண்கள் வந்து ஏதோ ஒரு மோட்டிவோடு தான் உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்க போகிறாங்க. அவங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும், சேலையாக எது வேணால். இந்த விரலை தொட்டுக்கோங்கன்னா நீங்கள் தொட முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. அது எதுக்கு நமக்கு? அந்த பெண்ணு அழகாக இருந்தாருன்னா, அழகாக இல்லாட்டேன்னா, என்ன மாதிரி கிளவியாக இருந்தாருன்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால் கொஞ்சம் உங்களோட ஆட்டிடியூட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நான் அந்த செருப்பு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னேன்ல, யாருக்காவது ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் இந்த விளக்கு போடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஆனால் எப்போயோ முன்னாடிலாம் விளக்கு போடுற பழக்கமே இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் விளக்கு நானும் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு, விளக்கு போடுங்க. இப்போ பார்த்தா விளக்கு மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. சனியால் பாதிக்கப்பட்டவங்க, முதியோர்களுக்கு உதவி செய்யுங்க. ஊனமுற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ராகுவால் பாதிக்கப்பட்டவங்க, இளம் விதவைகளுக்கு உதவி செய்யுங்க. உதவினா அவங்க எதுனா காய்கறி வியாபாரம் எதுனா வியாபாரம் பண்ணால் வாங்க பழகுங்க. அந்த மாதிரி நம்ம உதவி செய்யலாம். அது மாதிரி செருப்பு வாங்கி கொடுங்க. ராகுவால் பாதிப்பு, ராகுக்கு எது பாதிப்புகள் இருக்கிறவங்க வந்து செருப்பு அது இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் வாங்கி கொடுக்க தேவையில்லை. நம்ம சும்மா அப்படி போய்கிட்டு இருப்போம், யாரையா பார்ப்போம் காலில் செருப்பு இல்லாமல் போய்கிட்டு இருப்பாங்க, இல்லை பிஞ்சு போன செருப்பு போட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று. அந்த நிமிஷத்தில் அவங்கள கூப்பிட்டு போய் ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி யாருக்கா மனுஷங்களுக்கு விதவிதமாக உதவி செய்ய பழகுங்க. அதுதான் கிரகத்தில் ஏற்படுற அந்த தோஷம் பாதிப்புக்கு சரியான நிவாரணம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. விளக்கு ஏற்றுறதை தயவுசெய்து நிப்பாட்டிக்கோங்க. போதும். அங்கே கோயிலில் ரெகுலராக விளக்கேற்றிட்டு இருப்பாங்கள்ல, என்னைக்கு பிடிச்ச கேடா? எந்த பழக்கமும் ஒன்றும் வரவே மாட்டேங்குது. யாருமே விளக்கேற்றாமே போட்டுருவாங்க. அப்புறம் விளக்கேற்றணும் முடிவு பண்ணிட்டா கும்பலாக கிடந்து விளக்கு ஏற்றி அந்த இடத்த நசன்னு ஆக்கி விடுவாங்க. செவரெல்லாம் இழி வச்சு இதில் திருச்செங்கோட்டில் பார்க்குறேன், அந்த பிள்ளையார் உள்ள நுழையுமே ஒரு பிள்ளையார். தயவுசெய்து யார் பிள்ளையார் மேலே கண்டதை குங்குமம் தின்னூரை கொட்டாதீங்கன்னு எழுதி வைக்கிறாங்க. இங்கே குப்பை போடாதீங்க. ஒரு கோயிலுக்குள்ளே இதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ஒரு கடவுளை நினைக்கிறோம். முதல்ல பக்தி எவ்வளோ முத்தி போய் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கடவுளை மதிக்கிறோமா? தூரம் நின்று பார்க்கணும்னு நமக்கு என்றைக்கே தோணியிருக்கு. அந்த சாமியை தொட்டு என்ன கிடைக்குது? தொடாமல் தொடுற மாதிரி பாவனை தான் பண்ணணும். எப்பயுமே கடவுளை வந்து தொடக்கூடாது, தொடாமல் பாவனை பண்ணணும். அது எத்தனை லட்சம் பேர் இப்படி தொடரணும்? நாகரிகமே இல்லை. கடவுளை கும்பிட்றதுல மாறிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி ஒன்றுக்கும் பரிகாரன்ற பேரில் நீங்கள் வேறு மாதிரியான உதவிகள் செஞ்சு பழகுங்க. சரியா? புளிப்பு வந்து ராகுவோட காரகமாக, அப்போ புளியோதரை, எலுமிச்சை சாதம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ தோணுதா, ஒரு எத்தனை பாக்கெட்டு கொடுக்க முடியுதா யாருக்காவது கொடுங்க. தோன்றது போகிற போக்கில் செய்யுங்க. எதுவும் இப்போ பேனர் அடித்து விளம்பரப்படுத்திலாம் செய்ய வேணாம். போகிற போக்கில் எப்பயாவது செய்யுங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயினை போட்டுட்டு தெரிஞ்சு சும்மா ஒரு கவனிச்சு நான் போடுற ஐடியாவில் இல்லை. கிளம்புற நேரம் பார்த்து கிடந்துச்சு, என் தங்கச்சி போட்டு போயிட்டான். அதோட சரி போகிறது பெரிய இடத்துக்கு கல்யாணத்துக்கு போகிறோம், கொஞ்சம் போட்டால் தானே
அப்படின்ட்டு நான் எந்த கல்யாண காட்சிக்கும் போக மாட்டேன். இந்த இம்சைக்காண்டியே இப்படி தான் இருப்பேன். இதோட தான் நான் போகணும் எங்கேனாலும். அப்படி இருக்கும்போது இது வந்து வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணுங்கும்போது சரி கல்யாணம் முடிஞ்சு கழட்டி வச்சுட்டேன். அதான் சொல்ல வந்தேன். வாழ்க வளமுடன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.